வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் ஊத்துனீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கூட சேர்த்திக்கோங்க. கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம். 3-4 முந்திரி பருப்பு, ஒரு 10 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்திக்குங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்தி நல்லா நம்ம வதக்கிக்கலாம். லைட்டா கூட உப்பு போட்டுக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்திக்கலாம். ஒரு பரட்டி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறணும்னா நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்து நம்ம கத்திரிக்காவை நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இது மாதிரி சின்ன கத்திரிக்காவா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இது மாதிரி 4 கீறி விட்டுட்டு காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு நம்ம கூட சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில நல்லா வதக்கிக்கணும். இது மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். காயில அப்பதான் நல்லா உப்பு பிடிக்கும், அதுக்காக தான். இது மாதிரி நல்லா கலர்லாம் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம தனியா கத்திரிக்காவை எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் ஒரு டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கூட ஒரு 2-3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்திக்கோங்க. லைட்டா பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, ஒரு 15 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு நம்ம மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்திக்கோங்க. நாங்க 2 ஸ்பூன் சேர்த்தி இருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு ஊத்திக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெல்லம் இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். அளவுக்கு கொதி வந்தோடனே நம்ம வதக்கி அரைச்சு வச்சிருக்கிறத ஊத்திடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு கொதி விட்டுறலாம். நல்லா கொதி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சற அளவுக்கு நல்லா சுண்டணும். பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவை கூட சேர்த்திக்கலாம். இத நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் மேல கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்ப சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.